வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் கருட புராணம். இப்போ அடுத்த தலைப்பு 3வது பகுதி அமுதம் கொணர்ந்த சுபர்ணன். அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 2 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள். மற்ற பதிவுகளையும் பாருங்கள். சிவபெருமான் திருவிளையாடல் போட்டிருக்கேன், திருப்பதி திருவிளையாடல் போட்டிருக்கேன் பாருங்கள். 51 சக்தி பீடங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். அமுதம் கொணர்ந்த சுபர்ணன். கருடன் தாயிடம் ஆசி பெற்று விண்ணுலகம் புறப்பட்டார். தனது அகலமான நீண்ட இறக்கைகளை உதறிக்கொண்டு பறந்தார். அப்போது ஏற்பட்ட ஓசை பிரயாண சமயத்தில் ஒலிக்கும் தூரியம் என்கிற மங்கள வாத்தியம் போல் இருந்தது. கருடன் இறக்கைகளை அடிக்காமல் மிக உயரத்தில் நீண்ட நேரம் சஞ்சரிக்கக்கூடியவர். 16 வகை மங்கள வாத்திய சப்தத்தின் பலன் கருடத்வனிக்கு உண்டு. இதை கேட்டு பாதாளத்தில் உள்ள பன்னகங்கள் பயந்து நடுங்குமாம். வளைந்து வளைந்து செல்வதால் நாகங்களுக்கு பன்னகம், ஜிஹ்மகம் என்றெல்லாம் பெயர் வந்தது. பல்லில் விஷமுள்ள நாகங்களை ஆசி விஷம் என்பர். கருடனின் பலத்திற்கு பின்வரும் புராண கதையை உதாரணமாக சொல்லலாம். விபாவசு, சுப்ரதீகர் என்று 2 முனி சகோதரிகள் இருந்தனர். இருவருக்குள்ளும் சொத்து குறித்து பிரச்சனை இருந்தது. விபாவசு குடும்பம் பிரியக்கூடாது, அதனால் பாகப்பிரிவினை வேண்டாம் என்று தம்பியிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். அதனால் கோபம் கொண்ட சுப்ரதீகர் தமையனை பிடிவாத குணம் கொண்ட நீ யானையாக கடவது என்று சபித்தார். விபாவசு முனிவருக்கும் சினம் உண்டது. தான் மட்டுமே பிழைக்க கூடோடு திரியும் எண்ணம் கொண்ட ஆமையாவாய் என்று திருப்பி சபித்து விட்டார். அப்படி மாறிய பிறகும் அவர்கள் சண்டை ஓயவில்லை. நெடுநாட்களாக இவர்களை பார்த்து கொண்டிருந்த கருடன் பொறுக்க முடியாமல் அவர்கள் இருவரையும் நகங்களில் இடுக்கிக் கொண்டு இமயமலைக்கு எடுத்துச் சென்று ஒரு ஆலமரத்தில் வைத்தார். அங்கும் அவர்கள் சண்டையிட கிளை முறிந்தது. அவர்களை மேருமலை முகட்டுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு முக்தி கொடுக்க வாதாபியை அகத்திய முனிவர் ஜீரணம் செய்தது போல் தந்தையின் ஆசியுடன் உண்டு பசியாறினார். பிறகு அமராவதி சென்று அமிர்த கலசத்தை பூ கொய்வது போல் லாவகமாக தூக்கினார். இந்திரன் தலைமையில் தேவர்கள் அமிர்த கும்பத்தை மீட்க கருடனுடன் சண்டையிட்டனர். சிறகை கருடன் உதற ஓம் ஸ்ரீ சுபர்ணி மங்களானி பவந்து என்று மகான்கள் ஸ்தோத்திரம் சொன்னார்கள். சிறகடிக்கும் கருடனை கண்டு நாமும் இப்படி தியானித்தால் கிரக தோஷங்கள் விலகும். வஜ்ராயுதத்தை இந்திரன் வீச வஜ்ராயுதம் நியம நிஷ்டரான ததீசி முனிவரின் முதுகெலும்பு. அதற்கு மரியாதை கொடுக்கும் நிமித்தம் தனது இறக்கைகளில் 2 சிறிய சிறகுகளை தானே உதிர்த்தார். கருடனுக்கு அப்போது சுபர்ணன் என்ற பட்டப்பெயரை அளித்தான் இந்திரன். என் திசையினரையும் வெற்றி கொண்ட சுபர்ணனின் வீரத்தை மகாவிஷ்ணு பாராட்டினார். கருடா, உனக்கொரு வரம் தருகிறேன், கேள் என்றார். சக்கரதாரி, நீரென்ன எனக்கு வரம் தருவது? ஜெயித்த நான் உங்களுக்கு வரம் தருகிறேன் என்றார் கருடன் கர்வத்துடன். இதைத்தானே பகவான் எதிர்பார்த்தார். நீ எனக்கு நினைத்த போதெல்லாம் வந்து வாகனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டார். மறுக்க முடியுமா? அமிர்தத்தை கொடுத்து அன்னைக்கு விடுதலை கிடைத்தவுடன் வருகிறேன். அதேபோல் உங்களுக்கு கொடி இருக்கும் பாக்கியத்தை அருள வேண்டும் என்று கோரினார் பக்ஷிராஜன். அப்படியே ஆகட்டும் என்று வரம் கொடுத்தார் பரந்தாமன். உடனே கத்ருவின் இல்லத்திற்கு சென்று அமிர்தத்தை தரையில் வைத்தால் வீரியம் கெட்டுவிடும் என்று தர்பையை பரப்பி அதன் மேல் வைத்த சுபர்ணன் கத்ருவிடம் என் தாயாருக்கு எப்போது விடுதலை என்று சினத்தோடு கேட்டார். பேராசை விழிகளில் மின்ன நின்ற கத்ரு இந்த வினாடியிலிருந்து வினதையின் அடிமைத்தனம் அழிந்தது என்றாள். நாகங்களை அமிர்தம் உண்ணும்படி அழைத்தாள். 4 திசையிலிருந்தும் சர்ப்பங்கள் சாறை சாறையாக வந்தன. கருடன் சிறகை அடித்தபடி பறந்தார். அவரது இறக்கையின் காற்று வேகத்தில் அமிர்தம் தர்பையில் சிந்தியது. அரவங்கள் ஆவலோடு அமிர்தத்தை உண்ண தர்பை அவற்றின் நாக்குகளை 2ஆக கிழித்தன. வெண்மையான அமுதம் சிவப்பாகியது கண்டு கத்ரு துடித்தாள். அதோடு வைனதேயரின் ஆத்திரம் தீர்ந்தபாடில்லை. 3 தடவை பாதாளம் சென்று நாகங்களின் வம்சங்களை கூட்டம் கூட்டமாக அழித்தார். 4வது முறை அவர் பாதாளம் சென்றபோது ஆதிசேஷன் அவரை வணங்கி எங்கள் இனத்தவரை இப்படி குலத்தோடு அழிப்பது நியாயமல்ல.
தினமும் ஒரு பாம்பாக நாங்களே அனுப்புகிறோம் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். இந்த வரலாறு நாகாநத்தம் என்ற நூலில் உள்ளது. அருணன் தம்பியிடம், கருடா, ஒருவர் செய்த குற்றத்துக்கு ஒரு வர்க்கத்தையே அழிப்பது மூர்க்கத்தனம். சூரியனது தேரில் 1 மாதம் ஒரு உரகம் சாட்டையாய் இருக்கும். அதற்கு மேல் அதனால் உஷ்ணத்தை தாங்க முடியாது. சித்திரையில் தொடங்கி பங்குனி வரை முறையே வாசுகி, கச்சவீரன், தக்ஷகன், நாகன், ஏலாபுத்திரன், சங்கபாலன், தனஞ்சயன், ஐராவதன், மகாபத்மன், கார்கோடகன், கம்பலன், அஸ்வதரன் ஆகியோர் சாட்டையாய் இருப்பர். அவர்களை உலக நன்மைக்காக விட்டுவிடு. உன் பிறப்புக்கு சக்தியை அளித்த வாழக்கிள்ளியர்கள் உனக்கு போஷகர் ஆகின்றனர். அந்த சூரிய பிரகாசிகள் சதா ஆதவனை சூழ்ந்து உபாசனை செய்கின்றனர். அதனால் சூரியனுக்கு தேஜஸ் விருத்தியாகின்றது. அதனால்தான் மழை, பனி, வெப்பம் எல்லாம் ஏற்படுகிறது. இயற்கை நியதிகட என் சகோதரன் காரணமாகலாமா என எடுத்து கூற அவைகளை விட்டுவிட்டார் கருடர். சிவபெருமான் பத்மன், சங்கன், குளிகன் இவர்களிடம் கருணை காட்டும்படி கச்சபரிடம் கூற தந்தையின் வாக்குக்கு மதிப்பளித்து அவைகளையும் விட்டுவிட்டார் வினதா புத்திரர். ஸ்ரீமன் நாராயணன் அதர்வன வேதத்தில் வரும் 32 வித்யைகளில் உனக்கே முதலிடம் கொடுக்கப்படும். ஆதிசேஷனும் நீயும் என் பாதங்களை ஆளுக்கொருவராக பிடித்திருக்க நீ அப்போது அவனை கொன்றால் என் அருளுக்கல்லவா தோஷம் ஏற்படும். பதகேந்திரா, உன்மேல் சதா பயணம் செய்து கொண்டே இருக்க முடியுமா? களைப்பார நித்திரை செய்யும் படுக்கையான அனந்தனை விட்டுவிடு என்றார். அதனால் ஆதிசேஷன் விடுவிக்கப்பட்டான். அவர் கருடனின் இடது கை கங்கணம், வலது கரத்தில் காற்றையே ஆகாரமாக கொண்ட குளிகன். இது பிருகன் நாரதீய புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஹாரமாயிருக்கும் கார்கோடகன்தான் நலமகாராஜாவை தீண்டி கருப்பாக்கியவன். கருடனின் தாய் அடிமையாக காரணமாயிருந்த அவன் வாளை பார்க்கக்கூடாது. மீறி கண்ணில் பட்டால் கருடனை மறுபடி தரிசிக்க வேண்டும். மன்னார்குடியில் நாச்சியார் சன்னதிக்கு எதிரில் வினதை சுபர்ணி என்ற நாபத்தோடு தரிசனம் தருகிறார். தாயாரின் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கும் கருடனின் அருள் இந்த சன்னதியில் வேண்டிக் கொண்டாலே கிடைக்கும். பத்ம புராணமும் கருடனின் அருள் 8 விதமான சக்திகளை கொடுக்கும் என்று புகழ்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் கர்ப்ப கிரகத்தில் வடபத்திர சாயிக்கு சமமாக கருடனுக்கு ஆசனம் தரப்பட்டிருக்கிறது. நீளமான வலுவுள்ள வாசுகிதான் திருப்பார் கடலை கடைய உதவியது. அப்பேற்பட்ட வாசுகியை கருடன் தன் மார்பில் பூநூலாக அணிந்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தலைப்பு கஜேந்திர மோட்சம் மதிப்பு அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.